Shalom, praise the Lord. Good to see you all again. Welcome to our youth talk today. இன்னைக்கு நம்ம வாலிபர்களை குறித்து சில காரியங்கள் நான் பேச போகிறேன். இன்னைக்கு எடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்கமிங் லோ செல்ஃப் எஸ்டீம். இந்த செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லும் போது தமிழ்ல பார்த்தீங்கன்னா அது சுயமரியாதை அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா அவங்கள குறித்தான அந்த சுயமரியாதையை அவங்க இழந்துடுறாங்க. அவங்கள குறித்தான நம்பிக்கை, அவங்கள குறித்தான கான்ஃபிடன்ஸ், அவங்கள குறித்தான ஐடென்டிட்டியை அவங்க இழந்துடுறாங்க. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் இந்த லோ செல்ஃப் எஸ்டீம்ல போகிறதுனால அவங்க வாழ்க்கைக்கு முன்னாடி வைத்திருக்கிற நல்ல காரியங்களை, வெளிச்சமான காரியங்களை, பிரைட்டான ஃபியூச்சரை அவங்க பார்க்க முடியல. யாராவது இன்னொரு ஆளோட ஷைன்ல, இன்னொரு ஆளோட பிரைட்னஸ்ல அவங்க ஓவர் ஷேடோ பண்ணி வாழ்ந்துடுறாங்க. ஸோ இன்னைக்கு செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு செல்ஃப் ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு தனிப்பட்ட அவங்களோட பர்சனல் வேல்யூவை அவங்க எப்படி பார்க்குறாங்க. அநேக வேலையில ஹெல்த்தி செல்ஃப் எஸ்டீம், அதாவது ஆரோக்கியமான செல்ஃப் எஸ்டீம் எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஃபீலிங்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். அது நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கையை தரமாய் வாழ்றோம், ஒரு வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்கறோம் என்று சொல்லி ஒரு ஹெல்த்தி செல்ஃப் எஸ்டீம் நமக்கு எப்பவுமே கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில. அதே போல எதிர்ப்பா இருக்கிற, அகேன்ஸ்டா இருக்கிற நெகட்டிவ் செல்ஃப் எஸ்டீம் எப்பவுமே ஒரு ராங்கான அப்ரோச் உங்க வாழ்க்கையை குறித்தோ உங்களோட வாழ்வாதாரத்தை குறித்தோ அது கொடுக்கும். உங்களுக்கு எப்பவுமே நெகட்டிவ் செல்ஃப் எஸ்டீம் இருக்குன்னா நீங்க உங்களோட வாழ்க்கையை சரியா பார்க்க மாட்டீங்க. நீங்க உங்களோட வாழ்க்கை தரத்தை சரியா பார்க்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கையை சரியா நீங்க வாழணும்னு ஆசைப்பட மாட்டீங்க. எப்பவுமே இந்த நெகட்டிவ் லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறவங்க அவங்களுக்கு எப்பவுமே அவங்களோட கேரியர்ல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், அவங்களோட உறவுல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், அவங்களோட ஊழியங்கள்ல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், அவங்க நண்பர்கள் மத்தியில் அவங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை இருக்கும். ஏன் இந்த மாதிரி லோ செல்ஃப் எஸ்டீம் இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் மத்தியில் இன்னைக்கு நிறைய இருக்கு? ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய வாலிபர்கள் நீங்க கடந்து போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அது அவங்க வளர்ந்து வந்த சூழ்நிலைகளா இருக்கலாம், அவங்களோட சைல்ட்ஹுட் உள்ள இருக்கிற சிச்சுவேஷனா இருக்கலாம், அல்லது அவங்க ஸ்கூல்ல அவங்களுக்கு நடந்த பூலினால இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு ஹார்டான டைம், அவங்களோட உறவுல ரிலேஷன்ஷிப்ல அவங்க ஹார்டான டைம் போனதுனால இருக்கலாம். இந்த மாதிரி பல ரீசன் காரணமா இருக்கலாம். ஏன் இன்னைக்கு ஒருத்தர் லோ செல்ஃப் எஸ்டீம்ல போறாங்க அப்படின்னு சொல்லி I want to encourage you today, my dear brother and sister. Don't let temporary identity overshadow our identity in Christ. கர்த்தர் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். அந்த அடையாளம் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற குறைகளை, நம்ம வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் இது திருப்தி இல்லை நினைக்கிறோமோ, ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த அடையாளம் தான் அதை ஓவர்ஷேடோ பண்ணும். நீங்க இப்ப உங்க வாழ்க்கையில டெம்பரரியா நீங்க பார்க்கிற குறைகள் எப்பவுமே ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த அடையாளம் அது மேற்கொள்ள வேண்டும். Amen. So I want to give you a 6 point, ஒரு 6 பாயிண்ட் நம்ம இன்னைக்கு குறித்து பார்க்க போறோம். எதெல்லாம் லோ செல்ஃப் எஸ்டீமோட அடையாளங்கள், சிம்டம்ஸ், எதெல்லாம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் மத்தியில எதெல்லாம் ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமா இருக்கு, அந்த சிம்டம்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வெளியில வரலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போறேன். So before we go to the point, before we go to the first point, I want to encourage you to like the button. உங்களுக்கு அந்த கீழ இருக்கிற அந்த comment boxல comment பண்ணுங்க. If you feel like this is going to be an excitement topic, இது ஒரு எக்ஸைட்டிங்கான டாபிக் எனக்கு இருக்க போது, எனக்கு ஒரு பிளெஸிங்கான டாபிக்கா இருக்க போது நீங்க நினைச்சீங்கன்னா comment on the spam box, tell something that you're going to be blessed. Put a like button, press the like button, share this topic to others. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் நாங்க நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம். கவுன்சிலிங் கொடுக்கும்போது நம்ம பார்க்கும்போது அவங்க அவங்களோட ஒரிஜினாலிட்டியை இழந்துடுறாங்க. அவங்க அவங்கள குறித்தான சரியான பாசிட்டிவ் டாக்ஸ் அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. அது அவங்க வாழ்றத பார்த்தீங்கன்னா மற்றவங்க அவங்கள குறித்து என்ன சொல்லியிருக்காங்க, மற்றவங்க எப்படி அவங்கள பார்க்குறாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள எப்படி பார்க்குறாங்க, அவங்களோட பெற்றோர்கள் அவங்கள எப்படி பார்க்குறாங்க, அவங்களோட சூழ்நிலைகள், சிச்சுவேஷன் அவங்களுக்கு என்ன லேபிள் பண்ணியிருக்கு,
அதுல தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், யூ ஹேவ் an identity in Christ. You have an identity in Christ. கிறிஸ்துவுக்குள் உனக்கு ஒரு அடையாளம் இருக்கு. Come on, comment in the box there. Say, I have an identity in Christ. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அடையாளம் இருக்குன்னு comment boxல போடுங்க. Identity in Christ. You have an identity in Christ. Amen. Come on, let's go to the first point. Low self-esteem or symptoms. Low self-esteem or symptoms என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது காரியம் self-hatred. அவங்கள குறித்தான ஒரு வெறுப்பு அவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். அவங்கள குறித்தான ஒரு 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 நல்ல எண்ணங்கள் எப்பவுமே இருக்காது. அவங்க பார்க்கும் போது, அவங்க கடையாளில் பார்க்கும் போதோ, ஒரு போட்டோ பிடிச்சி அவங்க பார்க்கும் போதோ, இல்லை ஒரு கூட்டத்தில் அவங்கள வைத்து அவங்க பார்க்கும் போதோ, எப்பவுமே அவங்கள குறித்தான ஒரு வெறுப்பு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள குறித்தான ஒரு தனி என்ன சொல்லுவாங்க, ஒரு விருப்பம், ஒரு ஆசை. they don't love themselves. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு anger, ஒரு frustration எப்பவுமே அவங்கள குறித்து எப்பவுமே புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ஏன் அநேக மேஜர் கிளாஸஸ் டியூ டு ஏன் மேஜரான ரீசன் ஏன் அவங்கள குறித்தான அவங்கள வெறுப்பு, why they have self-hatred பார்த்தீங்கன்னா, they have inability to forgive themselves for their mistakes. அவங்கள குறித்து, அவங்க செய்த தவறுகளை குறித்து அவங்கள மன்னிக்காம இருப்பாங்க. they don't forgive themselves. that's why they carry ஒரு அன்செட்டிலான ஒரு ஃபீலிங்ஸ் அவங்க எப்பவுமே கேரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. they don't love themselves. You see, step 1, how to come out from this. You need to silence the voice that keep on telling bad things about you in your head. உங்க மண்டக்குள்ள வந்து எப்பவுமே உங்களை குறித்து ஒரு தவறான பாயிண்ட், தவறான ஒரு விஷயம், தவறான ஒரு வெளிப்பாடு, தவறான ஒரு ரெவலேஷன் உங்களை குறித்து உங்க மண்டக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த வாய்ஸை நீங்க சைலண்ட் பண்ணி ஆகணும். You need to forgive yourself for your past mistakes. Whatever mistakes that you have done in your life, ஏதாவது தவறுகள், ஏதாவது முயற்சிகள் நீங்க எடுத்துக்கலாம், நீங்க ஃபெயில் ஆயிருக்கலாம், ஏதாவது ஒரு தவறு நீங்க பண்ணியிருக்கலாம், அது வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கலாம், அது ஒரு பெரிய அவமானத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கலாம். I am telling you, my dear brother and sister, God has forgive you. Why you don't want to forgive yourself? No one is ever all good or all bad, and we all have flaws. ஏற்றம் இறக்கம் நம்ம எல்லாருக்கும் இருக்குங்க. சில சமயங்கள் நம்ம சரியா செய்வோம், சில சமயத்தில் நம்ம ராங்கா செய்வோம். So doing something you regret doesn't make you an awful person. Just as doing something good doesn't make you a saint. நீங்க சரியா செய்யறதுனால நீங்க வந்து ஒரு righteous man அப்படின்னு அடையாளம் காட்டிட முடியாது. நீங்க சரியா செய்யாதனால நீங்க ஒரு பாவின்னு உங்களை அடையாளம் காட்டிட முடியாது. இன்னைக்கு உலகம் நீங்க எதை செய்யறீங்க அப்படின்னு வச்சு உங்களுக்கு ஒரு லேபிள் கொடுக்கும். இன்னைக்கு வெளியில the world will label you by how you living, how you did, how you are moving in your life. My dear brother and sister, நீங்க உங்களை எப்படி அடையாளம் காண்றீங்க, ஆண்டவர் உங்களை எப்படி அடையாளம் காண்றாரு. சோ கர்த்தர் உங்களை நேசிக்கும் போது நீங்க உங்களை நேசிக்கலனா, you cannot move forward, you cannot have a very healthy self-esteem. You will continue carry low self-esteem in yourself. So forgive yourself. Many don't. They carry self-hatred. You cannot go back, change what had happened, but you can live now in who you are in Christ. கிறிஸ்துவுக்குள் நீ யாரா இருக்கிற இப்பொழுது அந்த வாழ்க்கையை நீ தரமா வாழ முடியும். உன் வாழ்க்கையில நேற்று நடந்தது இஸ் a history. இன்னைக்கு நடக்க போறது நாளைக்கு நீ உருவாக்குற சரித்திரம். நேற்று நடந்ததை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு, நேற்று நடந்ததை குறித்து குறை சொல்லிக்கிட்டு, நேற்று நான் சரியா செய்திருக்கலாமே, நான் இப்படி நடந்திருக்கலாமே, இந்த தவறை நான் பண்ணாம இருக்கேன். Oh my dear brother and sister, that is history. நாளைக்கு நீ எப்படி இருக்க போற, இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் நீ யாரா இருக்க, அதுதான் முக்கியம். சங்கீதம் 103:12, Psalms 103 verse 12 is saying, as far as the east is from the west, so far has he removed our transgressions from us. ஆண்டவர் நம்மளோட குறைகளை அவ்வளவு தூரத்துக்கு நகர்ச்சி போட்டுட்டார், அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் தூரமா வைத்துட்டார். நீங்க அதை பக்கத்துல வைத்திருப்பீர்களானால் you cannot forgive yourself. You will carry self-hatred in yourself. உங்களுக்குள்ள உங்களை மன்னிக்க முடியாத தன்மையை நீங்க எப்பவுமே சுமந்துகிட்டு இருப்பீங்க. நீங்க அதை எப்பவுமே நீங்க கர்த்தர் என்ன மன்னித்துட்டார், கர்த்தர் அதை தூரமா வைத்துட்டார் நீங்க நினைக்கலனா.
Amen. So negative sense of who you are maybe has been passed to you from others such as your parents, ex-partners or your colleague. நீங்க இப்படிப்பட்டவர்கள், நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, நீ சரியில்லை, நீ இது ராங் பண்ணிட்ட, இது உன்னோட குறை, நீ இப்படி மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு இது பல விதத்துல உங்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கலாம். அது யாரு வேணாலும் இருக்கலாம். உங்க நண்பரா இருக்கலாம், உங்களோட கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், உங்களோட பெற்றோர்களா இருக்கலாம், உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம். ஆனா tell yourself you are not who people say you are. You are who God calls you. நீங்க ஜனங்கள் உங்களை யாராக கூப்பிடுறாங்க, ஜனங்க உங்களை யாராக அடையாளம் காண்றாங்க, அது நீங்க கிடையாது. கர்த்தர் உங்களை யாராக அழைத்திருக்கிறார். My dear brother and sister, I am telling this word again. You are not who people label you. You are who God calls you. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பு வைத்திருக்கார். கர்த்தர் உங்களை விசேஷமா அழைத்திருக்கிறார். ஜனங்க உங்களை எப்படி அடையாளம் காட்டுறாங்க, ஜனங்க உங்களை ஃபெயிலியரா சொல்றதுனால நீங்க அதுவாக இல்ல. கர்த்தர் உன்னை வெற்றியாக அழைக்கிறார். கர்த்தர் உன்னை விசேஷமாக அழைக்கிறார். கர்த்தர் உன்னை ஸ்பெஷலா பார்க்கிறார். சோ இப்ப கேள்வி, நீங்க யாரோட பார்வையில உங்களை பார்க்கறீங்க? நீங்க யாரோட பார்வையில உங்களை விசேஷமா பார்க்கறீங்க? நீங்க கர்த்தரோட பார்வையில பார்ப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை நேசிக்கிறது போல, ஆண்டவர் உங்களை நேசிப்பது போல நீங்க உங்களை நேசிக்க ஆரம்பிப்பீங்க. So don't be afraid to rewrite your own script. It's your life. Rewriting. நேற்று நடந்தது தவறா இருக்கலாம், திரும்ப உங்க வாழ்க்கையை சரியா நடத்துங்க. So forgive yourself and move forward. ரெண்டாவது பாயிண்ட் லோ செல்ஃப் எஸ்டீமோட சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் a desire to be perfect. அதாவது எல்லாவற்றிலும் நான் சிறப்பா இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் நான் பெர்ஃபெக்ட்டா செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறது தான் பெர்ஃபெக்ஷனிசம் சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு எல்லாவற்றிலையும் நான் சிறப்பா செய்யணும், நான் எதை செய்தாலும் அதுல ஒரு குறை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தவறு கிடையாது. அது சரி. அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலையோ, உங்களோட வாழ்க்கையோ, நீங்க வைத்திருக்கிற வீடோ, நீங்க வைத்திருக்கிற காரோ, நீங்க போடுகிற துணிமணிகளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது குறை கிடையாது, அது தவறு கிடையாது. ஆனா அதுவே வியாதியா மாறிடக்கூடாது. அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு குறைவா போகும்போது இது பெர்ஃபெக்ட் இல்ல. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு ரெண்டல் வீட்டுல நீங்க இருக்கலாம். நான் பெர்ஃபெக்டான வாழ்க்கை வாழல, நான் ஒரு பிராண்டடான காரை நீங்க ஓட்டாம இருக்கலாம். நான் என் வாழ்க்கையில இன்னும் சாதிக்கல. சோ இப்படிப்பட்ட ஒரு ஃபெயிலியர் மென்டாலிட்டியை கொண்டு வருதுன்னா that means you are wrong. You are having low self-esteem. Failing doesn't make you a failure. நீங்க ஒரு காரியத்துல ஃபெயில் ஆகுறதுனால, முயற்சி செய்து நீங்க ஃபெயில் ஆகுறதுனால உலகம் உங்களுக்கு ஃபெயிலியர் அடையாளம் காணும். But it is not failure. You have to keep trying. You see, there is a big difference between failing at something you do and being a failure person. பாருங்க, நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நான் செய்ததுல நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொல்றதுக்கும், நான் ஒரு தோல்வியான ஆள் என்று சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க செய்த காரியத்துல தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா அர்த்தம் நீங்க முயற்சி செய்கிற ஒரு மனிதனா இருக்கிறீங்க. நீங்க எப்பவுமே ஒரு தோல்வியான மனுஷன், ஒரு ஃபெயிலியர் மேன்னா நீங்க எதுவுமே முயற்சி செய்யலன்னு அர்த்தம். So successful people fail at other time and use it as a motivation to keep going forward. So உங்க வாழ்க்கையில perfectionism இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா இது ராங் ஆயிருமா, இது தவறாயிருமா, நான் இது செய்யும் போது இப்படி பெர்ஃபெக்ட்டா முடியலனா எப்படி, இது இப்படி போய் நான் செய்து முடிக்கலனா, நான் இப்ப இந்த வேலையை எப்படி ஆரம்பிச்சிருக்கேன், இது இப்படிப்பட்ட ரிசல்ட்டை கொடுக்கலனா, அந்த பயத்திலே நீங்க வாழ்றது wrong. You see, expecting for a perfect result is nothing wrong, but in the beginning itself having the fear of failure, it's wrong. நான் பெர்ஃபெக்ட்டா செய்ய முடியாம போயிருமா, நான் பெர்ஃபெக்ட்டா ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்காம போயிருமான்னு சொல்லி நிறைய வாலிபர்கள் இன்னைக்கு அந்த ஃபெயிலியர் பயத்தை வெள்ளனே சுமக்குறாங்க. They are carrying the fear of failure in the beginning stage where it's making them not moving forward. So it's kind of a low self-esteem, my dear brother and sister. So இதை எப்படி ஓவர்கம் பண்றது? Try not to be so consumed with your goal and fear of failure that you don't enjoy the journey. உன் வாழ்க்கையில நீ முயற்சி எடுக்கிறியா? Headshot, I salute you. உன் வாழ்க்கையில நீ முயற்சி எடுக்கிறியா? I salute you.
நான் வந்து எப்படி சொல்றேன்னா, முயற்சி எடுக்கிறவங்க தான் அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். முயற்சி எடுக்காம எனக்கு நல்ல ரிசல்ட் வரணும், நான் ஏன் முயற்சி எடுக்கல, நான் முயற்சி எடுத்தனா அது ரிசல்ட் இப்படி ஆயிரும் சொல்றவங்க, they are not moving forward. They are worrying whether they cannot complete their tasks with perfect. So I'm telling you, அந்த மாதிரி ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் இருந்துச்சுன்னா you cannot enjoy your daily life. ஒரு பயத்தோட உன் வாழ்க்கையை நீ கடந்து போவாய், ஒரு பயத்தோட நீங்க வேலைக்கு போவீங்க, ஒரு பயத்தோட உங்க வாழ்க்கையை வாழ்வீங்க, ஒரு பயத்தோட உங்க ஊழியத்தை செய்வீங்க, ஒரு பயத்தோட நீங்க வந்து ஒரு 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 ஸ்டேஜ்ல இருப்பீங்க எப்பவுமே. ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா கேளுங்க, many work don't want to fail. அதாவது இன்னைக்கு நிறைய பேர் எப்படின்னா, அவங்க வேலை ஒரு காரியத்தை செய்யும் போது, இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் அவங்க ஒரு காரியத்தை செய்யும் போது நான் ஃபெயில் ஆயிடுவேனா அந்த பயத்தோட ஆரம்பிக்கிறேன். என்னோட கேள்வி, நான் ஃபெயில் ஆயிடுவேனா, நான் அவங்கள கம்பீட் பண்ண முடியாம போயிருமா, நான் அவங்கள மாதிரி சிறப்பா செய்ய முடியாம போயிருமா, ஒருவேளை என்னோட ரிசல்ட் அவங்களுக்கு தகுதியா வராம போயிருமா, இந்த பயம் ஏன் உங்களுக்கு வருது? You must ask first. உங்களுக்கு அந்த மாதிரி பயம் வருதுன்னா, it creates only fear of doing something. It will not create motivation to do something. அது only உங்களுக்கு பயத்தை தான் உண்டாக்கும் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய, அது ஒரு மோட்டிவேஷன் உங்க வாழ்க்கையில உருவாக்காது. So you must understand that. So perfectionism is something, கேட்கும் போது நான் என் வாழ்க்கையில எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும், அது கேட்க நல்லா இருக்கு, பட் அதுவே ஒரு வியாதியாய் உனக்கு மாறக்கூடாது. அப்படி அது ஒரு வியாதியாய் உனக்கு மாறுமானால் you are carrying low self-esteem in your life. Let's go to the third point, negative body image. இன்னைக்கு நிறைய பேருக்கு, விசேஷமா பெண்கள்மார்களுக்கு சொல்லலாம், வாலிப பிள்ளைகள், சகோதரிகளுக்கு இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா they have a very negative body image. They have அவங்களோட உருவங்களை குறித்து, அவங்களோட பாடி இமேஜை குறித்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான தாட் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அழகா இல்லை, நான் சிகப்பா இல்லை, என்னோட கண்ணு நல்லா இல்லை, என் காது பெருசா இருக்கு, நான் ரொம்ப குண்டா இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பாடி இமேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா, it affect everything from how you behave in relationship to how you project yourself. இது வந்து ஒரு உறவுக்குள்ள நீங்க போகும்போது, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உறவா இருக்கலாம், உங்களோட ஒர்க்கிங் கிளீக்ஸா இருக்கலாம், அல்லது சபையில இருக்கிற நண்பர்களா இருக்கலாம், அவங்க மத்தியில நீங்க போகும்போது அது வந்து உங்களை எப்படி நீங்க ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னு அது இஃபெக்ட் ஆகும். இன்னைக்கு நிறைய வாலிபர் பிள்ளைகள், பாய்ஸ் கூட இருக்காங்க, அவங்க நினைக்கிறாங்க நான் அழகா இல்லை, எனக்கு குறைகள் இருக்கு, நான் அவரை போல அழகா இல்லை, நான் அவரை போல சிறப்பா இல்லை. ஸோ இது வந்து எப்பவுமே என்ன ஆகிரும்னா, உங்களை குறித்தான கான்ஃபிடென்ட் லெவலை நீங்க இழந்துருவீங்க. ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். இந்த நெகட்டிவ் பாடி இமேஜ் இருக்கிறவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, they will compare themselves with others. நான் அவங்கள போல அழகா இல்லையே, நான் அவங்கள போல ஸ்மார்ட்டா இல்லையே, நான் அவங்கள போல வந்து அழகா பேசலையே, என்னோட பல்லு அவங்கள போல இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. யூ வில் நாட் ப்ராஜெக்ட் யுவர் செல்ஃப் இன் அமாங் அதர்ஸ். உங்களை கொண்டு போய் மற்றவங்க இடத்துல நீங்க வைக்க மாட்டீங்க. நீங்க ஒதுங்கத்தான் பார்ப்பீங்க, அந்த கூட்டங்களை விட்டு நீங்க ஒதுங்கத்தான் பார்ப்பீங்க, ஃபெலோஷிப்பை விட்டு. பிகாஸ் யூ ஹேவ் லோ செல்ஃப் எஸ்டீம். You have negative body, you are having a negative body image thoughts. So you must understand, my dear brother and sister, comparison is the thief of the joy. நீங்க எப்ப உங்களை குறித்து மற்றவங்க இடத்துல கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அது உங்களோட சந்தோஷத்தை, மன நிம்மதியை திருடிடும். அது இன்செக்யூரிட்டிக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்துரும். So you must accept one thing. This is the truth. You must accept that everyone is different and remember where your strength lies. நீங்க விளங்கிக்க வேண்டியது என்னன்னா, எல்லாரும் விசேஷமானவர்கள். இன்னைக்கு உங்களோட நண்பர்கள் வேற மாதிரி இருக்கலாம், அவர்கள் விசேஷமானவர்கள். நீங்க வேற மாதிரி இருக்கலாம், நீங்க விசேஷமானவர்கள். ஆமென். பாருங்க, நம்ம மற்றவங்களோட எப்படி நம்ம கம்பேர் பண்ணுவோம். You see, you maybe you have your friends
அவர் வந்து ஒரு பெரிய he can be a great football player. நீங்க நல்லா ஃபுட்பால் விளையாடாதவர்களா இருக்கலாம். அதனால நீங்க வந்து நான் வந்து சிறந்தவன் அல்ல, நான் வந்து ஒரு அவளை போல சிறப்பானவர் அல்ல. No, maybe you're not a great football player, but you bake cakes superb than anyone else. நீங்க ஒரு கேக்கை வந்து சிறப்பா செய்யலாம். So what is your uniqueness? உனக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். நீ அதை பார்ப்பீங்கன்னா நீங்க மற்றவங்களோட உங்க வாழ்க்கையை கம்பேர் பண்ண மாட்டீங்க. கர்த்தர் ஒவ்வொருட வாழ்க்கையிலையும் ஒரு ஸ்பெஷாலிட்டி வச்சிருப்பாரு. நீங்க இன்னொருவர் போல வாழும் போது தான் உங்க செல்ஃபை குறித்து, உங்களோட செல்ஃப் பாடி இமேஜை குறித்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாம போகும். ஸ்டாப் லிவிங் இன் அதர் பீப்புள்ஸ் இமேஜ். Stop let people overshadow you with their image. உனக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. Psalms 139:14 says, I will praise you, for I fearfully and wonderfully made. Marvelous are your work, and that my soul knows very well. You are fearfully and wonderfully made, my dear brother and sister. கர்த்தர் உங்களை விசேஷமாக உருவாக்கி இருக்கார். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பல ரீசன் காரணம் சொல்லுவாங்க அவங்க பாடி செல்ஃப் இமேஜ் குறித்து. இல்லை நான் கிரவுடுக்கு போக மாட்டேன், நான் கிரவுட் முன்னாடி போய் நிற்க மாட்டேன், எனக்கு முன்னுக்கு போய் நின்று அவங்க இதை சிரிச்சிருவாங்க, இதை குறை சொல்லிடுவாங்க. மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், ஐ லைக் டு நான் உங்களை ஒரு ஆளை குறித்து உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். ஐ டோன்ட் நோ how many of you all heard about Nick Vujicic. I don't know whether I'm pronouncing his name correct or not. His name is Nick Vujicic. அவருக்கு வந்து he's a successful preacher, motivation speaker. அவர் வந்து பல பேருக்கு மோட்டிவேஷன் டாக், பல பேருக்கு உற்சாகப்படுத்தி, நிறைய ப்ரீசன்ஸ்ல போய், நிறைய ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ல போய், நிறைய வாலிபர்கள் மத்தியில, நிறைய வாழ்க்கையை தொலைச்சவர்கள் மத்தியில போய் ஆலோசனை கொடுத்து பல பேரை உற்சாகப்படுத்தி சக்சஸ்ஃபுல்லான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், சக்சஸ்ஃபுல்லான ஒரு ப்ரீச்சர் இருக்காரு இந்த மனுஷன். நீங்க இந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா he has no arm and no leg. He born like that. அவருக்கு எல்லா ரீசனும் இருக்கு. Come on, listen to me carefully. இந்த மனுஷனுக்கு எல்லா ரீசனும் இருக்கு to tell that I'm handicapped. இதுதான் உலகம். இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆள் பிறந்தார்னா அவருக்கு உலகம் என்ன அடையாளம் கொடுக்கும்னா இட்ஸ் a handicap. He has all the reason to carry that label in his life, but he made changes. My dear brother and sister, உனக்கு ஒரு குறை இருக்கலாம். நீ ஒருவேளை டார்க் ஸ்கின்னா இருக்கலாம், ஒருவேளை நீ நினைக்கலாம் நீ அழகா இல்லைன்னு நினைக்கலாம். But that will not make difference. Your success will make difference. உனக்கிட்ட ஒரு குறையே இருக்கலாங்க. இன்னைக்கு இந்த மனுஷனுக்கு இருக்கிற குறை, இன்னைக்கு வெளியில ஆளுங்க பார்க்கும்போது அவர்கிட்ட இருக்கிற குறைய பேசல, அவர் சாதிச்ச சாதனையை பேசுறாங்க. So your uniqueness, எது கர்த்தர் உன் வாழ்க்கையில யூனிக்கா வச்சிருக்கிறாரு அதுல ஒர்க் பண்ணு. அது உனக்கு நீ குறை நினைக்கிறத ஓவர்ஷேடோ பண்ணும். அது உன் முன்னால வந்து உன்னை இன்னும் தூக்கி தரமாய் காட்டும். Amen. So work in what God have make you special. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜனங்க முன்னால போய் நிக்க உங்களுக்கு குறையா இருக்கலாம். I would like to share something about me also. எனக்கு வந்து கிரவுட் முன்னாடி வந்து நிக்க, நான் வந்து முன்ன ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து கிரவுட் முன்னுக்கு வந்து நின்று பேச நான் ரொம்ப பயப்படுவேன். நான் வந்து ஆளுங்க என்னை வந்து டீஸ் பண்ணிடுவாங்களா, டீஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வாய் எனக்கு வந்து டிஸ்டோனியா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கு. டிஸ்டோனியா அது வந்து நான் லேட்டாக பார்த்தா நான் வந்து கண்டுபிடிச்சேன் ஏன் எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு. டிஸ்டோனியான்னு சொல்லும் போது யூ கேனாட் கண்ட்ரோல் த மூவ்மெண்ட் ஆஃப் யோர் நெக், த மூவ்மெண்ட் ஆஃப் யோர் பாடி. அது வந்து நர்வ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. உங்களை அறியாமலே அந்த மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ அந்த மாதிரி மூவ்மெண்ட் நடக்கும்போது you'll pitching your eyes, you'll moving your neck, you'll moving your body. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது என்ன பண்ணணும்னா கிராட் முன்னாடி போய் நிற்கும் போது எனக்கு வந்து ஒரு மாதிரியான தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கிடும். என்னை விடைப்பாங்க, என்னை சிரிப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு கிரவுட்லேருந்து என்னை வந்து விட்ரா பண்ண வச்சிருச்சு. இது விட்ரா பண்ணும் போது கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற யூனிக்னஸையும் நான் விட்ரா பண்ணி தான் போனேன். ஸோ ஒன் டே நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது for I fearfully and wonderfully made. கர்த்தர் என்ன விசேஷமா பார்க்கிறாரு. என்கிட்ட இருக்கிற குறை நான் பார்க்கிறேன், என்கிட்ட இருக்கிற குறை ஜனங்க பார்க்கறாங்க, ஆனா என்கிட்ட இருக்கிற குறை கர்த்தர் பார்க்கல. So இந்த verse என்ன கான்ஃபிடென்ட்டா முன்னுக்கு போக வச்சிச்சு. So am I free from this problem? No, I'm not free from this problem. But what I'm doing now, இப்போ நான் செய்யற காரியம், நான் வைத்திருக்கிற கான்ஃபிடென்ட், கர்த்தர் எனக்குள்ள வைத்திருக்கிற கான்ஃபிடென்ட் is overshadowing my problem. I don't mind, but people will not talk about your problem. People will talk about your success. People will talk about
achievement. So work on your specialty, work on your uniqueness, not with your weakness. Amen. So நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், இப்ப நான் சொல்லுகிற காரியம் சில பேரை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப நான் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களை உற்சாகப்படுத்துதுன்னா, நான் சொல்லிக் கொண்டு இருக்கிற காரியங்கள் உங்களோட இருதயத்தை தொடுதுன்னா, come on, comment in the spam box that God is touching me, God is speaking to me. Comment boxல போடுங்க, லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. I want you to engage with me. I don't want இந்த வீடியோ வந்து ஒரு இன்னொரு YouTube வீடியோவா இல்லாதபடிக்கு I want you to engage with me. I want you to agree with me. So God will able to touch you. You can receive the word. Amen. Come on, let's go to the fourth point. Low self-esteem அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து நாலாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா feeling worthless. அவங்கள குறித்து அவங்களுக்கு வந்து தரமா ஃபீல் பண்ணாது. நான் வந்து முக்கியமானவன் அல்ல. They will feel they are worthless for everyone. So the deep rooted sense of worthless come from believing that somehow we are not as valuable as others. You see, my dear brother and sister, feeling worthy isn't something given to us by others. உங்களோட worth, நீங்க எவ்வளவாக முக்கியம் அப்படின்றது மற்றவங்க உங்களுக்கு கொடுக்கிறது அல்ல. It's something we have to build ourselves. நீங்க எப்பொழுது நான் முக்கியமானவன் என்று நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்பதான் மத்தவங்க உங்களை குறித்து நினைப்பாங்க. நீங்க ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மத்தவங்க என்ன worth-ஆ நினைக்க மாட்டாங்க, மத்தவங்க என்ன worthy-ஆ பார்க்க மாட்டாங்க. That's why you become depressed. That's why you give up in your life. My dear brothers and sisters, you need to understand, people have no time to make you to feel about you, to think about you. You have to think better, best about you. நீங்க உங்களை குறித்து worth-ஆ நினைச்சா தான் நீங்க உங்களை சரியா ப்ராஜெக்ட் பண்ண முடியும். மற்றவங்க என்ன எப்படி நினைக்கிறாங்க குறித்து நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா you will continue walk in low self-esteem. So Matthew 10:31, Matthew 10வது அதிகாரம் 31வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, do not fear therefore, you are of more value than many sparrows. நீங்க கர்த்தரோட பார்வையில அவ்வளவு வேல்யூவான மனுஷியாய் நீங்க இருக்கிறீங்க. மனுஷன் உங்களை வேல்யூ பண்ணலன்னு சொல்லி நீங்க டவுன் ஆகுறீங்க. ஆனா கர்த்தர் என்ன வேல்யூ பண்றான்னு சொல்லி நீங்க ஏன் அந்த உற்சாகம் ஆகக்கூடாது? I want to encourage those who are going into like a depression, or you're going into like a low self-esteem. என்னை வந்து யாருமே வேல்யூ பண்ண மாட்டாங்க, என்னை யாருமே worth-ஆ நினைக்க மாட்டாங்க. Do you feel worthless? I want to encourage you today, my dear brother and sister, that you are more value than a sparrow. கர்த்தர் உன்னை விசேஷமாக பார்க்கிறார். ஒருவேளை என் பேரண்ட்ஸ் என்ன வேல்யூவா பார்க்க மாட்டாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேல்யூவா பார்க்க மாட்டாங்க, என்னோட டீச்சர் என்ன வேல்யூவா பார்க்க மாட்டாங்க, என்னோட லீடர் என்ன வேல்யூவா பார்க்க மாட்டார். ஓ மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், you are special, you are more value to Jesus. We have to take pride in our unique talents, to believe we are worthy people. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தனித்துவத்தை, உனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். நீங்க மற்றவர்களோட தனித்துவத்தை பார்க்காதீங்க, உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். அதை செலிப்ரேட் பண்ணுங்க. If you are not celebrating your uniqueness, you can't move on, you can't move continuously in the society. நீங்க ஒரு மேபி உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு நல்ல வர்ஷிப் லீடரா இருக்கலாம். நீங்க வர்ஷிப் பண்ணா எல்லாரும் சொல்றாங்க, நீ என்ன பாடுற கழுத கத்துற மாதிரி இருக்கு. Don't become little. நீங்க உங்களை சிறியவனா பார்க்காதீங்க. You may be a great drummer. நல்லா வர்ஷிப் பண்றவங்க நல்லா டிராமா வாசிக்க முடியாது. Improve in that uniqueness. Become a more great drummer. நீங்க ஒரு கீபோர்டிஸ்டா இருக்கலாம், நீங்க ஒரு கிட்டாரிஸ்டா இருக்கலாம், அல்லது நீங்க நல்ல பேக்கப் பண்ணலாம். Improve in your uniqueness. So celebrate the uniqueness that God has placed in your life. Don't try to become somebody to feel worthy. இன்னைக்கு நிறைய வாலிபர்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? நான் அந்த அக்கா போல இருக்க போறேன், நான் அந்த பிரதர் போல மாற போறேன். My dear brother and sister, I want you to understand something. Inspiring someone, நான் ஒரு ஆளை இன்ஸ்பயர் பண்றதும் நான் அவரை போல வாழ போறேன்றதுக்கும் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.
ஸோ டு இன்ஸ்பயர் சம்படி இட் கேன் ஜெனரேட். அது என்ன பண்ணணும், உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை ஒரு எனர்ஜியை ஜெனரேட் பண்ணி அது போல நான் சக்ஸஸ் ஆகணும், அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி உங்களை மூவ் பண்ண வைக்கும். நான் அவரை போல தான் இருக்கணும், நான் அவரை போல தான் இருந்தே ஆகணும், நான் அவரை போல பேச போறேன், நான் அவரை போல நடக்க போறேன், நான் அவரை போல வேர் பண்ண போறேன், நான் அவரை போல இது பண்ண போறேன்னு நீங்க அதை செஞ்சீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னா, நீங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணாத போது யூ வில் ஹேட் யுவர் செல்ஃப், யூ வில் பிகம் டிப்ரெஸ்ட், யூ வில் கிவ் அப். So you must understand, don't try to be somebody to feel worthy. Don't set limit. நான் இதை செஞ்சா தான் நான் worthy, நான் ஒரு கார் இந்த பிராண்ட்ல கார் வாங்கினா தான் நான் worthy, இத்தனை மாடி வீடு நான் வாங்கினா தான் worthy. No my dear brother and sister, don't measure your success in wrong way. நீங்க நிறைய பேர் சக்சஸ்ஃபுல் லைஃப் எப்படி மெஷர் பண்றாங்கன்னா, நான் 2 மாடி வீடு வாங்கினேன் அப்பதான் நான் சக்சஸ், நான் ஒரு காரு 2 கார் என் வீட்டில் இருந்தா தான் நான் சக்சஸ். இட்ஸ் நத்திங் ராங் டு ட்ரீம் லைக் தட். ஆனா இதை செஞ்சா தான் நான் சக்சஸ் நீ நினைச்சேன்னா, தென் யூ வில் பி கோயிங் இன்டு லோ செல்ஃப் எஸ்டீம். நீ வந்து அந்த பயத்தை கேரி பண்ணிக்கிட்டே இருப்ப. அது நடக்கலனா எப்படி, நான் அதை செஞ்சிருவேனா, என்னால் செய்ய முடியாதா. டோன்ட் கெட் மீ ராங், அச்சீவ் பண்றது தப்பு கிடையாது. ஆனா இதுதான் சக்சஸ் நீங்க நினைச்சீங்கன்னா இட் இஸ் ராங். If you are moving forward daily in your life, you are doing better than yesterday, then you are walking in the path of success. நீ நேற்றோட இன்னைக்கு சிறப்பா செய்யறனா நீ வெற்றியின் பாதையில நடக்கிறன்னு அர்த்தம். Tap yourself and tell you are doing good. Stop thinking that others are better than you. நீங்க வந்து மற்றவங்க என்னோட சிறப்பா செய்யறாங்க, மற்றவங்க என்னோட சிறப்பா இருக்காங்க, மற்றவங்க தான் சரி நான் ராங் அப்படின்னு நினைச்சீங்கன்னா you will have you thinking that yourself are worthless. நீங்க எப்ப மற்றவர்களை உங்களோட தரத்தை தூக்கி உங்க தரத்தை இறக்குறீங்களோ you will feel that you are worthless. So there is a room for everyone to shine. எல்லாரோட வாழ்க்கையிலும் ஏற்ற நேரத்துல ஏற்ற காலத்துல அவங்க வாழ்க்கையில ஷைன் பண்ண நேரங்கள் இருக்கு. So wait for that, work for that. Okay, so இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன மற்றவங்க வந்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆளுங்கிட்ட பேசும்போது, அவங்க என்னை வந்து ஒர்த்தா நினைக்க மாட்டாங்க, நான் நல்லா செய்யறேன்னு அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. My dear brother and sister, we teach others how they treating us, how they need to treat us. நம்ம தான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவங்க எப்படி நம்மளை நடத்தணும். அது எப்படின்னா நீங்க நடந்துக்கிறதுல தான் இருக்கு. So people believe what you tell them. If you are telling no I'm not worth, எனக்கு பிடிக்கல, என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க, நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், நான் அழகா இல்ல, அதைத்தான் நீங்க அவங்களோட மைண்ட்ல ஏத்துறீங்க. நீங்க அழகா இல்ல, நீங்க குறையா இருக்கீங்க, நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்கல. So how are you going to project yourself to others? Speak good things about you, tell good things about you, show yourself worthy. If you don't show yourself worthy, people will not see you worthy. So it is your responsibility to carry yourself worthy. Okay, so practice projecting yourself good. அது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உண்டாகும். 5வது காரியம், let's go to the 5th point. low self esteem இருக்கிறவங்க ரொம்ப ஓவர் சென்சிட்டிவா இருப்பாங்க. So they will become very sensitive for little things. Being too sensitive is one of the more painful aspect of low self-esteem. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிரிட்டிக்ஸ் அவங்களுக்கு வந்து டேக் பண்ண முடியாது. அது வந்து அவங்கள வந்து ரொம்ப சென்சிட்டிவா ஆக்கிடும். So developing listening skill can help you learn to evaluate whether a comment is true or not. நீங்க ஒரு லிசனிங் ஸ்கில்லை நீங்க வளர்த்து கொள்ளலனா சின்ன காரியம் உங்களை ரொம்ப சென்சிட்டிவ் குள்ள தள்ளிடும். So not every critics that throwing to you, not every critics that coming against you is to blame you. Some critics will build you. Come on, again I am telling you, not all the critics that coming against you will blame you. It will build you. ஸோ எல்லாத்தையும் என்னை வந்து ப்ளேம் பண்ணுறாங்க நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா யூ வில் நாட் க்ரோ. ஸோ யூ மஸ்ட் டெவலப் லிசனிங் ஸ்கில். லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஓவர் சென்சிட்டிவ் ரொம்ப இருக்கும். கொஞ்சத்துக்குலாம் அவங்க வந்து காரியங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க, கொஞ்சத்துக்குலாம் அவங்க ஆங்கரை காட்டிடுவாங்க, கொஞ்சத்துக்குலாம் என்ன இதுக்காக தான் சொன்னீங்க. தே கம் டு கன்க்ளூஷன் வெரி ஃபாஸ்ட். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், டெவலப் யுவர் லிசனிங் ஸ்கில். கிரிட்டிசிசமை வந்து எப்பவுமே பிளேம் பண்றாங்கன்னு எடுத்துக்காதீங்க. கிரிட்டிசிசமை என்ன பில்ட் பண்றதுக்காக கொடுக்குறானுங்க எடுத்துங்க. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு அக்செப்ட் எவ்ரிதிங் எவ்ரிஒன் சே டு யூ as the truth. அப்படின்னா
சில கிரிட்டிசிசம் வந்து இட் இஸ் ராங் அபவுட் யூ, அது ராங்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா யூ டோன்ட் நீட் டு அக்செப்ட் தட், யூ ஜஸ்ட் நீட் டு ட்ராப் அபவுட் தட். என்னை வந்து என்னை குறித்து இல்லாத ஒரு காரியத்தை ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை நான் கேரி பண்ணிட்டு சுற்றுறோன்னு அவசியம் இல்லைங்க. நான் அதை கேரி பண்ணிட்டு சுற்றுறதுனால தான் ஐ கீப் ஆன் ரிப்பீட்டிங் தட் தாட்ஸ், தட் வேர்ட் இன் மை மைண்ட் which is making me low self-esteem, which is making me to become oversensitive. So அது உங்களை குறித்தான தவறான காரியம் இல்லை, உங்களை குறித்தான தவறான விஷயம் இல்லைன்னா drop it. If there is some truth in it, learn from what is being said rather than beating yourself up about it. அதுல வந்து சில உண்மைகள் இருக்குன்னா அதுல இருந்து எப்படி நான் மேற்கொண்டு வரலாம், அதுல எப்படி நான் வளரலாம், அதே எப்படி நான் வளர்ந்து வரலாம்னு சொல்லி கத்துக்குங்க. அதை குறித்து இப்படி சொல்லிட்டாங்க நீங்க எதுக்காக தான் சொன்னீங்க, அதுக்காக தான் சொன்னீங்கன்னா you will become more depressed, you will become more low self esteem, you go down. நீங்க வெளியாக முடியாது. So criticism நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்னு நீங்க பார்க்கணும். I want to encourage you today, stop reacting to every word, start responding to every word. இன்னைக்கு நீங்க எல்லா வேர்டுக்கும் உங்களுக்கு எதிராக கொண்டு வர எல்லா காரியத்துக்கும் நீங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க உங்களோட ரெஸ்பாண்டிங் நெகட்டிவ் ஆயிடும். ஸோ சில சமயங்கள்ல you must know when to move. You see, replaying something that has upset you over and over again in your head only damage you. சில சமயத்துல சில நபர்கள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு வராதவங்களா இருப்பாங்க. எப்பவுமே அந்த மனிதர் உங்களோட வாழ்க்கையில நெகட்டிவிட்டியை கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. லேர்ன் டு when to move away. இங்க வந்து அந்த மாதிரியான தாட்டை வந்து கேரி பண்ணிட்டு சுத்தணும்னு அவசியமே இல்லை. அவங்க கண்டினியூஸா அவங்களுக்கு நெகட்டிவிட்டியை விதைக்கிறவங்களா இருந்தாங்கன்னா learn to move away. You need to come with confidence. You must to come with confidence. Oversensitivity will kill good relationship. Oversensitivity will kill your future. Oversensitivity will kill opportunity in front of you. Amen. கடைசி பாயிண்ட், ஆறாவது பாயிண்ட், people pleasing. இன்னைக்கு லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள சுத்தி இருக்கிறவங்கள பிரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க கூட இருக்கிறவங்களை பிரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்பதான் அவங்க ஷைன் பண்ண முடியும், அப்பதான் அவங்க நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க ஏன் ஆளுங்களை ப்ளீஸ் பண்ணுவாங்கன்னா அவங்கனால இதை செஞ்சிட முடியாது, அவங்கனால அவங்களோட இன்னொருத்தங்களோட உதவி இருந்தா தான் அதை செய்ய முடியும்னு அவங்க நம்புவாங்க. You see, one of the most common low self-esteem symptom is feeling like you have to please others so that they like, love and respect you. My dear brother and sister, your worth doesn't depend on others' approval. உங்களோட தரம் மற்றவங்க உங்களுக்கு கொடுக்கிற அப்ரூவல்ல இல்ல. People like and love you for who you are, not what you do for them. மற்றவங்க உங்களை நேசிப்பதும் மற்றவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்றதும் நீங்க யாரா இருக்குங்கன்னு இருக்கணும். நீங்க அவங்களுக்காக என்ன செய்யறீங்க, உங்களால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் பார்த்து அவங்க உங்க மேல அன்பா இருந்தாங்கன்னா that is not true love. So you must understand, don't please people. If something doesn't feel right, say no. நீங்க மற்றவங்களை ப்ளீஸ் பண்றதுனால தான் உங்க வர்த்தை நீங்க ப்ரூவ் பண்ண முடியும்னா you need to set limits on that kind of a people. Develop healthy boundaries by placing limit on what you will and what you don't. இன்னைக்கு வந்து எல்லாரையும் நீங்க ப்ளீஸ் பண்ணி உங்களோட தரத்தை உயர்த்தணும்னு அவசியம் கிடையாது. You are who you are. You are special in the eyes of God. You no need to please men to prove your worth. You need to please God because God already say you are worth. Amen. So இன்னைக்கு ஒரு 6 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். You see, you have to see yourself through your identity in Christ. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஐடென்டிட்டியில நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களோட நிஜமான ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். இவ்வளவு நாள் இந்த ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இவ்வளவு நாள் மற்றவர்களோட அப்ரூவல்ல உங்களை சுத்தி நடந்த சூழ்நிலைகள்ல உள்ள ரிசல்ட்ல நீங்க யாருன்னு நீங்க இவ்வளவு நாள் நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா ஐ எம் என்கரேஜிங் யூ டுடே, see yourself in Christ. Your original identity is in Christ.
Not your past, not in your past mistakes, not what people label you or project you. It is in Christ. So develop your identity in Christ. உன்னோட தரம், உங்களோட தரம், உங்களோட ஐடென்டிட்டி எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள இருக்குங்க. Walk as a victorious person. You don't need to walk as a failure. உங்ககிட்ட இருக்கிற குறைகள் நீங்க யாருன்னு காட்டாது. கர்த்தர் உங்க மேல இருக்கிற அழைப்பு தான் உங்களை யாருன்னு காட்டும். So walk as how God seeing you. Stop developing low self-esteem. Walk as a confident person. Walk as a victorious person. Walk as a joyful person. Walk as a happy person. Walk as a true identity in Christ. Amen. So I believe that you have been blessed with this teaching. இன்னைக்கு வாலிபர் மத்தியில் நான் பேசப்பட்ட இந்த ஓவர்கமிங் லோ செல்ஃப் எஸ்டீம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து வரப்போகிற எங்களோட அடுத்து வீடியோஸை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கு, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குமானால் ஷேர் டு அதர்ஸ். ஐம் என்கரேஜிங் டு ஷேர் டு அதர்ஸ். நிச்சயமாக அவங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும். நாங்கள் நிறையா டெஸ்டிமனி கேட்டுக்கிட்டு வரோம். நாங்கள் வெளியில் இடங்களுக்கெல்லாம் நாங்கள் போகும்போது சில இடங்களில் எங்களை அப்ரோச் பண்ணாங்க. அண்ணன் நம்ம உங்கள் வீடியோவை பார்த்தோம். அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நம்ம உங்கள் வீடியோ பார்த்தோம், நாங்கள் இந்த பிரச்சனையில் இருந்தோம், இந்த வீடியோவில் இருக்கிற டீச்சிங் எங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு. தாய்மார்கள் எங்களை பார்த்தாங்க. சில தாய்மார்கள் சொன்னாங்க, ஐயா நாங்கள் உங்கள் வீடியோ பார்த்தோம் ஐயா, எங்கள் பிள்ளைங்களுக்கு போட்டு காட்டணும், அவங்கள வாழ்க்கையில் இருக்கிற உறவுகள் பிரச்சனை, அவங்கள குறித்து இருக்கிற பிரச்சனைகள் அவங்க மாற்றி கொண்டாங்க. ஸோ we feel happy, we feel joy that God is doing something through these videos. So share to others, like our button, encourage others to subscribe our video. It's going to be blessed. வரப்போகிற வாரங்களில், வரப்போகிற மாதங்களில் நல்ல டாபிக்ஸு, உங்களை உற்சாகப்படுத்துகிற டாபிக்ஸு, உங்களை பலப்படுத்துகிற டாபிக்ஸை நாங்கள் கொண்டு வர போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். பாய். திரும்ப சந்திப்போம். God bless you.